உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்தும் விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்கள் இருதயத்தை பாதுகாப்பதற்கென்று சொல்லியிருக்கிற பல்வேறு மூலிகைகளை பற்றி பேசினேன். அவைகளெல்லாம் செய்து கையாளுகிற முறைகளையெல்லாம் சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய அன்பு மருத்துவமனை, வேளச்சேரியினுடைய பிரஸ்டீஜ், சென்னையினுடைய அங்கீகாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அன்பு மருத்துவமனையில் முதலாக ஒரு பெரிய நன்மை கிடைத்திருக்கிறது. இன்டகிரேஷன். சித்தா அண்ட் அலோபதி ஆர் இன்டகிரேட்டட். எது தேவையோ அது மக்களுக்கு அளிக்கப்படுகிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு நோயாளி வந்து அவரிடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறோம், இது இருக்கிறது, நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம், மருந்தை சாப்பிட்டு கொள்ளலாம், யோக பயிற்சிகளை செய்யலாம், மூச்சு பயிற்சிகளை செய்யலாம், சித்த மூலிகை மருந்துகளை சாப்பிடலாம், அல்லது நவீன மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு we give them an opportunity to choose. தேர்ந்து கொண்டுகள். எதிலே எந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது என்பதெல்லாம் விளக்கி சொல்லப்படுகிற ஒரு நிலை இயற்கை நமக்கு அளித்திருக்கிறது. இங்கே இருதய நோய்க்கு என்ற மருத்துவம் பார்ப்பதற்கு 4 வகையான மருத்துவங்களை கையாளுகிறோம். அந்த பயிற்சியை நானே அளிக்கிறேன். இதயத்துக்கு என்று இருக்கிற பயிற்சி, அதை நம்முடைய சித்தன் சிவவாக்கியன் சொன்ன இந்த பாடலை சொல்லி இருக்கிறேன். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஓட வல்லரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே என்று சிவவாக்கியம் சொன்ன பாடலை அடித்தளமாக வைத்து ஒரு பயிற்சி, என்னுடைய பாட்டனாரிடத்தில் இருந்து பயின்று வந்த பயிற்சி. என்னுடைய வெப்சைட்டில் போனால் அந்த பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சி இங்கே நம்முடைய யோகா வகுப்பில் இலவசமாக தருகிறோம், நோ ஃபீஸ். ஒருவனுடைய உயிரை காப்பாற்றுகிற, இருதயத்தை பலப்படுத்துவதற்கு ஃபீஸ் தேவையில்லை. அப்போது இந்த 4ஐயும் ஒரு சேர அளிக்கிற ஒரே ஒரு மருத்துவ மையம் அன்பு மருத்துவமனை வேளச்சேரி. நோவேர் எல்ஸ் ஐ கேன் சேலஞ்ச், நோவேர் எல்ஸ். சித்தர்கள் அளித்திருக்கிற யோக பயிற்சிகள், சித்தர்கள் அருளி இருக்கிற மூலிகை மருந்துகள், இதயாமிர்தம் ஹார்டோன், நவீன ஆய்வுகள் அளித்திருக்கிற கீலேஷன் தெரப்பி அல்லது பிசிஏ, பயோகெமிக்கல் ஆஞ்சியோபிளாஸ்டி, இஇசிபி, என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்று அழைக்கப்படுகிற இருதயத்தினுடைய இரத்த குழாய்களிலே அடைப்புகளினாலே பாதிப்பு வராமல் கொலாட்ரல்ஸை நிறைய தேவையான அளவுக்கு உருவாக்கி இருதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை முழுமைப்படுத்துகிறேன். இது யார் வேணாலும் பார்த்துக்கொள்ளலாம், யார் வேணுமானாலும் இந்த மருத்துவத்தை எடுக்கலாம். அதை முறையாக அந்த மருத்துவத்தை அளிப்பதற்கு டாக்டர் செல்வ கம்பீர் இஸ் அன் எம்டி டாக்டர், அலோபதி டாக்டர். அவர் இதை பரிந்துரைக்கிறார். அவருடைய மேற்பார்வையிலே முறையாக இந்த மருத்துவம் அளிக்கப்படுகிறது. யோகாவையும் சித்த மருத்துவத்தையும் மூலிகையும் நான் தருகிறேன். பிசி அண்ட் இஇசிபி இதை இரண்டையும் அவர் தருகிறார். நோயாளிகள் ஆனந்தமாக முழுமையாக விடுதலை பெற்று திரும்பி போகிறார்கள். 90 விழுக்காடு அடைப்பு உள்ளவர்கள், 4-5 மாடி படிக்கட்டு கூட ஏற முடியாது தடுமாறி கொண்டு வந்தவர்கள், மலேசியாவில் இருந்து வந்த என்னுடைய பல பிணியாளர்கள், இருதய பிணியாளர்கள், இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த விதமான ஒரு சின்ன அறிகுறிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வகை, இந்த 4 முறைகளும் ஒரு சேர அளிக்கப்படுகிற பல மருத்துவமனைகளில் இசிபி கிடைக்கும், பல இடங்களில் பிசிஏ கிடைக்கும், சில இடங்களில் இசிபி அண்ட் பிசிஏ கிடைக்கும். ஆனால் யோகா அண்டு சித்தா மெடிசன் கிடைக்காது. இந்த 4 கோணங்களிலே 4 திசைகளிலே இருந்து
அதை கண்காணிப்பதனாலே, மருத்துவம் பார்ப்பதனாலே இருதய நோயிலே இருந்து ஆபத்து இல்லாமல் நலம் பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் பலர் அவருடைய உடல் பைபாஸுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும். கோமார்பிடிட்டி என்று சொல்லுகிற பல நோய்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்வதற்கு அவர்களுடைய இருதயம் பலம் குறைந்திருக்கும். அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸோ செய்ய முடியாத அந்த இருதயம் பலம் குன்றி போய் இஸ்கிமிக் ஹார்ட்டாக இருக்கும். அதைவிட இன்னொன்று சொல்லுகிறேன், பைபாஸும் ஸ்டென்ட்டும் வைத்துக் கொள்கிற அளவுக்கு செல்வ வசதி இல்லாதவர்கள், ஏழைகள், வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை என்பதனாலே அவர்கள் மாண்டு விட போகணும்னா என்ன? ஆகையினாலே அப்படிப்பட்டவர்கள், செல்வம் இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், உடல் தீவிரமான பைபாஸ் ஸ்டென்ட் போன்ற சிகிச்சைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், இவர்களுக்கு இது ஒரு மிக பூன், அற்புதமான ஒரு வாய்ப்பு. அத்தோடு எல்லோருக்கும், இருதய பிணியாளர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை வழங்குகிற மையமாக அன்பு மருத்துவமனை வேளச்சேரியில் இருக்கிறது. அவர்களை பார்ப்போம், தெரிந்து கொள்ளுவோம், நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.